Hello, I'm Jagan from growwithdata. நம்ம இந்த வீடியோல பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து growwithdata யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் 51 to 100 தமிழ் வெர்ஷன்ல டேக் பண்ண போறேன். இந்த வீடியோல யூஸ் பண்ணக்கூடிய கோடெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க growwithdata யூடியூப் சேனல் போயிட்டு இந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் 51 to 100 இருக்கும். இது வந்து இங்கிலீஷ் வெர்ஷன்ல இருக்கும். தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் 51 to 100ல தான் இந்த வீடியோ டேக் பண்ண போறோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் கூட கரஸ்பாண்டிங் வீடியோஸ் எல்லாம் இங்க இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல வந்து GitHub லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா அது GitHub பேஜ் போகும். அந்த பேஜ்ல அந்த வீடியோ பேசக்கூடிய எல்லா பைத்தான் ஸ்கிரிப்டுமே அதுல இருக்கும். நீங்க வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா இங்க லிங்க் இருக்கு. அந்த லிங்கை யூஸ் பண்ணி growwithdata வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இன்புட் டேட்டா பார்க்கலாம். பார்த்துட்டு கொஸ்டினை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு இன்புட் அரே கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் வேர்ட்ஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த எல்லா வேர்டையுமே நீங்க ஸ்மால் லெட்டர்ல கன்வெர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு எலமெண்டா ரீட் பண்ண போறோம். ரீட் பண்ணி அதை வந்து லோவர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஹலோ பார்த்தீங்கன்னா ஹச் கேப்ஸ்ல இருக்கு, அவுட்புட் வந்து லோவர் கேஸ்ல இருக்கு. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டா லோவர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நீங்க இது வந்து 57வது வீடியோ பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல. நீங்க பழைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தெரியும் அந்த ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் அரேஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்றது, எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து வெரி சிம்பிள் அண்ட் வார்ம் அப் கொஸ்டின்ஸ். ஸோ இன்டர்வியூல வந்து மொதல் கொஸ்டினை கூட கேட்பாங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் வந்து நீங்க இன்டர்வியூ வந்து ப்ராப்பரா கன்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஈஸி கோடிங்ல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, இதை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இன்புட் அரே எஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம். growwithdata எஸ் ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். அதுக்கப்புறமா அந்த இன்புட் அரேயை வந்து ஒவ்வொரு எலமெண்டா ரீட் பண்றோம். ஃபார் ஐ இன் எஸ் இதை வந்து அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிள் அப்பெண்ட் பண்றோம். அப்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து லோவர் கேஸா கன்வெர்ட் பண்ணிடுறோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ரிசல்ட் growwithdata இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷன் வந்துடுது. ஸோ இதுல வந்து மெயின் கீ வந்து ஐ டாட் லோவர். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அப்படின்னா இப்போ ஐ ஈக்குவல் டு ஹலோன்னு வச்சுக்கோங்க. ஐ டாட் லோவர் அப்படின்னா அந்த மொத்த ஸ்ட்ரிங்குமே லோவர் கேஸா கன்வெர்ட் ஆயிரும். இதே இது அப்பர்னு கொடுத்தீங்கன்னா அப்பர் கேஸா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதான் இங்க பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் இன் அந்த ஃபங்க்ஷன் கொடுக்குறோம் இல்லையா, இப்போ என்ன ஆகும், ஃபார் ஐ இன் எஸ் பிரிண்ட் ஐ. ஸோ இது என்ன பண்ணும், அந்த எஸ்ங்கிற அரேல இருந்து ஒவ்வொரு எலமெண்டா ரீட் பண்ணும். ஹலோங்கிறது ஒரு எலமெண்ட், வேர்டுங்கிறது எலமெண்ட் இல்லையா. ஸோ ஒவ்வொரு எலமெண்டா ரீட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணும். அதை ரீட் பண்ணிட்டு ஒவ்வொரு எலமெண்டா வரும்போது அது லோவர் கேஸா கன்வெர்ட் பண்ணும்போது அது லோவர் கேஸா மாறிடுது. அதை வந்து ரிசல்ட்டுங்கிற லிஸ்ட்ல நம்ம வந்து அப்பெண்ட் பண்றோம். ஸோ அதுதான் வந்து அவுட்புட். இதை வந்து நிறைய டெஸ்ட் கேஸ்ல நீங்க டெஸ்ட் பண்ணணும்னா அசர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அதை கொடுத்தா போதும். print pass. ஸோ என்ன கண்டிஷனாக கொடுக்கீங்களோ எல்லாம் பாஸ் ஆச்சுன்னா கடைசியில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பாஸ் ஆகும். ஸோ இது வந்து சிம்பிள். அண்ட் இதை வந்து ஒரு 2 year 3 year எக்ஸ்பீரியன்ஸ் பைத்தான் ரிசோர்ஸ் வந்து இதை பண்ணலாம். இதே ஒரு சீனியர் ரிசோர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாருன்னா இது அப்படியே ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வேல நீ பண்ணணும். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னா இந்த ஃபார் லூப் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க ஒரே கண்டிஷன்ல போட்டீங்க அப்படின்னா அதான் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ஃபார் லூப் இதை ஐ டாட் லோவர் கன்வெர்ட் பண்ணி ரிசல்ட்ல அப்பெண்ட் பண்றோம். ஸோ தனியா ஒரு ஃபார் லூப்போ அப்பெண்டோ தேவையில்லை. ஸோ இது அப்படியே ஒர்க் ஆயிரும். ஸோ இதான் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். இது வந்து ரிசல்ட்டுங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதுக்கு அப்புறமா அதை ரிட்டர்ன் பண்ண அவசியம் கூட கிடையாது. நீங்க கரெக்டா ரிட்டர்ன்லேயே வந்து இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனை கொடுத்தா போதும், இது ஒர்க் ஆயிரும். ஸோ 2-3 ஸ்டெப்பா பண்றதை விட ஒரே லைன்ல முடிச்சிடலாம். இது வந்து இன்னும் சிம்பிளா இருக்கு இல்லையா. ஸோ இதான் வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூல, லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வேலை இதை அட்ரஸ் பண்றதுக்கு.
நம்ம grow with data ஓட ஸ்பெஷல் இப்போ ஒரு அரே கொடுத்துருக்காங்க, ஆனா லூப்பிங் ஃபங்க்ஷன் எதுவும் இல்லாம ஃபார் லூப்போ வைல் லூப்போ இல்லாம இது எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நார்மலா ஒரு அரே ரீட் பண்ணோம்னா நம்ம லூப்பிங்லாம் போவோம் இல்லையா, வைல் லூப் கொடுக்கலாம் அல்லது ஃபார் லூப் கொடுக்கலாம். அப்படி இல்லாம எப்படி பண்றது? ஸோ இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ்ல பேசியிருக்கோம். இந்த ஜாயின்ங்கிற ஃபங்க்ஷன் இல்லையா, ஒரு டீலிமிட்டர் கொடுத்து ஜாயின்ல ஒரு லிஸ்ட்டை கொடுத்தோம்னா அந்த லிஸ்ட் மொத்தமா அப்படியே அதை அப்பன் பண்ணிடும். மொத்த எலமெண்ட்டையுமே ஒரே ஸ்ட்ரிங்கா கொண்டு வந்துடும். கோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்ல மட்டும் தான் இருக்குது. தட் மீன்ஸ் இதில் கூட எல்லா எலமெண்ட்டுமே வந்து ஒரே ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம லோவர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து டீலிமிட்டர் இல்லையா. இப்போ கோலன் கொடுத்தோம்னா இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவுலையும் கோலன் வந்து டீலிமிட்டரா இருக்கும். ஸோ நம்ம என்ன கேரக்டர் வந்து இந்த இன்புட் அரேல வராது அப்படின்னு தெரியுதோ அதை வந்து டீலிமிட்டரா கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் லோவரா கிரியேட் பண்ண பிறகு ரிவர்ஸ்ல போறோம். ஜாயின் பண்ணதுக்கு ரிவர்ஸ் வந்து ஸ்பிளிட். வெறும் ஸ்பிளிட் கொடுத்தோம்னா அது ஸ்பேஸுக்கு போயிடும். சப்போஸ் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பிளிட். ஸோ ஒயிட் ஸ்பேஸ் தான் பை டிஃபால்ட் ஸ்பிளிட்டோட டீலிமிட்டர். நம்ம இங்கே கமா கொடுத்துருக்கோம் இல்லையா, கமா கொடுத்ததுனால ஸ்பிளிட்ல வந்து கமாவை வந்து ஒரு டீலிமிட்டரா யூஸ் பண்றோம். வந்துருச்சு இல்லையா. ஸோ இதை வந்து லூப் பண்ணவே இல்லை, கம்ப்ளீட்டா ஸ்ட்ரிங்கா மாத்தி அதை லோவர் கேஸா பண்ணிட்டு அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி திரும்பவும் லிஸ்டா கொண்டு வந்துட்டோம். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம அந்த ஃபார் லூப்ல ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ நார்மலா ஒரு ஃபார் லூப் போட்டு அதை ரிசல்ட்ல வந்து அப்பன் பண்றது ஒண்ணு, இல்லைன்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வேல ஒரே லைன்ல ஃபார் லூப்ல கொண்டு வந்து இது ஐ டாட் லோவர் கொண்டு வரலாம். இல்ல ஒரு ஃபில்டர் கண்டிஷன்லாம் கொண்டு வரணும்னா இப்போ ஐ நாட் ஈக்குவல் டு டே இப்படி ஃபில்டர் கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா இஃப் ஐ நாட் ஈக்குவல் டு டே, இப்போ டேங்கிறது வராது இதுல. ஸோ அவுட்புட் வந்து டேயா இருக்காது. ஸோ ஒரு ஃபில்டர் கண்டிஷன் யூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா இப்படி ஃபில்டர் கண்டிஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஒரு நார்மல் ஃபார் லூப்பு, அதுக்கப்புறமா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கப்புறமா லூப்பிங்கே இல்லாம ஒரு ஜாயின் ஃபங்க்ஷன்ல அது மொத்தம் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி அதை லோவர் கேஸா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிவர்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணிடுறோம். அப்போ அது வந்து திரும்பவும் ஒரு லிஸ்டா வந்துடுது. ஸோ இது வந்து இதை விட இன்னும் சிம்பிள் வே கூட இருக்கலாம். ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. ஸோ அது மற்றவங்களும் அதை பார்த்து கற்றுப்பாங்க. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.